சனி பகவான அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதவியின் மூலியமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும், மேலும் கிரக நிலைகள் எங்கெங்க அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க தெளிவாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு அனைத்துமே இந்த கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கும்பராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் கும்பராசியில் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்காரு, செவ்வாய் கடக ராசியில் இருக்காரு, புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. மேலும் 26ஆம் தேதி புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் தனுசு ராசியில் நிற்கிறாரு. மேலும் டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்திற்கு செல்ல போறாரு. மேலும் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவானும் சஞ்சரித்து வராங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம், தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்கார அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவான அதிபதியாக கொண்ட ராசி தான் கும்பராசி. மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் 10வது வீட்டில் அமர்றாரு. இதனால் உங்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகள் தாமதமானாலுமே எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். புதிய நபர்களின் பழக்கம் ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்திற்கு உறுதுணையாகவும் அவங்க உதவிகரமாக இருப்பாங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி கூட சில மேன்மையான பலன்களையே கொடுக்க செய்வார். மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். இல்லை அப்படின்னா கெட்ட பெயர் சுமக்க வேண்டிய நிலை உருவாகும். அதனால் யாருக்குமே வாக்குறுதியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டை சச்சரவுகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல அமர்றாரு. இதனால் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையினர் மேன்மையான பலன்களை பார்ப்பாங்க. கமிஷன் வியாபாரங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும். அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் மேலதிகாரிகள் உங்களின் பணியை முதுகில் தட்டி பாராட்டுவாங்க. இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விரோதிகளின் சூட்சமங்கள் மாயமாக மறைந்து போகும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் எந்த ஒரு தாமதமே இல்லாமல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் பழைய வீட்டிற்கு வர்ணம் பூசுவீங்க. மனைவியின் மனம் அறிந்து தங்க நகை வாங்கி கொடுப்பீங்க. மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. இதனால் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டவங்களால் இதமான அறிவுரையும் ஆதரவும் கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்களில் கவனமாக முதலீடு செய்வது ரொம்ப நல்லது. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல அமர்றாரு. இதனால் கட்டுமான தொழிலில் இருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சகோதரர் மற்றும் சகோதரி வகையில் செலவுகள் உண்டாகும். மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் புரிதுணர்வு இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாத்தி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரையில் ராசியில் சனி பகவான் இருக்காரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு, சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு, தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க, லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு. மேலும் 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. இதனால் உங்களுக்கு டிசம்பர் 1க்கு மேலே என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுத்திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுது. இனிமையான பேச்சின் மூலமாக எதிலுமே வெற்றி பெறுவீங்க. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் கவனமாக இருப்பது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படும், அதனால் நிதானமாக நீங்கள் இருப்பது நல்லது. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு காணப்படும். வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலுமே வருமானத்திற்கு குறைவு எதுவுமே இருக்காதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க தங்களுடைய பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. மேலும் பெண்களுக்கு இழுப்பறையாக இருந்து வந்த காரியம் ஒன்று இந்த காலகட்டத்தில் நடக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியங்க. அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். மாணவ செல்வங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில நற்பலன்கள் ஏற்பட்டாலுமே சிறு மன கஷ்டமும் அவ்வப்பொழுது உண்டாகக்கூடும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் ரொம்ப தேவைங்க. சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறைகள் சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியங்க. கடன் கொடுப்பதும் ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிக கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை நீங்கி முன்னேற்றம் பிறக்கும். போட்டிகளில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரி கூறுவதைப்படி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். மேலும் நிலுவையில் உள்ள பணம் உங்களுடைய கைக்கு கேட்காமலேயே சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் போராட்டாத்தி 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிலுமே வெற்றியும் சந்தோஷமும் காணப்படும். பணம் வருவது அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கள் போகுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையில் தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும். பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலும் கொடுக்கல் வாங்குதலில் கவனம் தேவைங்க. மற்றவர்களுக்கு வழிய சென்று உதவுவதால் வீண் விரோதம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர காரியத்தில் வெற்றி பிறக்கும். தடை தாமதங்கள் நீங்கும். ஸோ கும்பராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக விநாயகப் பெருமானுக்கு செய்து பாருங்கள். அது வெள்ளிக்கிழமை தோறும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே இந்த விநாயகப் பெருமான் கூடிய வரவிலே தீர்த்து வைப்பார். மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கும்பராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் டிசம்பர் 1க்கு பிறகு கும்பராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவில் சொல்லப்படும் அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தாங்க அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கும்பராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் உடனுக்குடனே சேருங்க. நன்றி.